அந்த ஆசை என்னன்னு அந்த ராணிகிட்டே கொடுத்து படிக்க சொல்றாரு. ராணி படிச்சு பார்த்துட்டு இந்த ஆசையை உங்களால் நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா அரண்மனையோட பெல்ல நீங்க ஒலிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த இதுல எழுதியிருக்கு. ஆக்சுவலி அரண்மனையோட பெல்லு அடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, அதெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. பட் இவர் நான் அதை நிறைவேற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் இவர் அதை பத்தி கண்டுக்காம ஒரு துணி எடுத்து அந்த துணிக்குள்ள இருந்து ஒரு கயிறை உருவுறாரு. உடனே அந்த சின்ன குழந்தைய வர வச்சு இந்த கயிறை இழு அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைய அந்த கயித்தை பிடிச்சி இழுக்குது. கயிறை இழுக்கும் போது பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த அரண்மனையில் உள்ள பெல் அடிக்குது. இவங்க எல்லாமே ஆச்சரியமாயிடுறாங்க, இத்தனை வருஷமா அடிக்காத பெல் இப்ப எப்படி அடிச்சுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மேஜிக்கை பார்த்து ராஜாவும் அவங்க குடும்பமும் அரண்டு போயிடுறாங்க. உலகத்துல எந்த மேஜிக்குமே உண்மை கிடையாது. இந்த மேஜிக் இவன் எப்படி பண்ணாருன்னா, எல்லார்ட்ட இருந்தும் பேப்பர் வாங்கி ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கும்போது இவரே ஒரு பேப்பர் வச்சிருப்பாரு. அந்த பேப்பரை தான் ராணி கையில கொடுத்திருப்பாரு. இவரு தான் முன்னாடியே இந்த பெல் அடிக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறதுனால ராணி அந்த விஷயம் சொல்றாங்க. இவர் ஆல்ரெடி ஊருக்கு வெளியே ஸ்னைப்பர் கொண்ட ஒரு குழு வச்சிருக்காங்க. ஸ்னைப்பர்ல சைலன்சரை போட்டு கரெக்டா அந்த கைத்து இழுக்கும் போது அந்த பெல்ல அடிச்சதுனால தான் பெல் அடிச்ச மாதிரி சவுண்ட் கேட்டுருக்கு.